மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறது நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னும் போது டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் தெரியும். டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் போது உடல்ல பாதிப்புகளும் நமக்கு அதிகமாகுது. ஸோ இதனால என்னன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா கார்டியாக் இஷ்யூஸ், இதயம் தொடர்பான பிரச்சனைகள், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், உடல் எடை அதிகரிக்கிறது, அதுக்கப்புறம் மூச்சு விடுவதில் சிரமம், ஸ்ட்ரோக், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கு. ஒரு சிலருக்கு ஹெரிடிட்டியா கொலஸ்ட்ரால் அதிகமாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். எங்க வீட்டுல அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்ததுங்க, கொலஸ்ட்ரால் இருந்தது, ஆனா எனக்கும் சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு 35-40 வயதிலேயே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா உடல்ல பாதிப்புகள் நிறையவே ஏற்படும். ஸோ இந்த பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி இதயமோ இல்ல நரம்புகள் தசைகளோ நமக்கு இறுக்கமாக இருக்கணும், பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு பேசிக்கா சில மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, வீட்டுல இருக்கக்கூடிய மூலிகைகளையே ஃபாலோ பண்ணும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல பூண்டு, ஸோ இந்த கார்லிக் அப்படின்னு சொல்ற விஷயம் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இத பல வகைகள்ல நம்ம சாப்பிடலாம். ஸோ பச்சையாக அப்படின்னா நிறைய முடியாது, 1 அல்லது 2 சில கண்டிஷனுக்கு நம்ம பூண்டை பச்சையாக சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் சில விஷயங்களுக்கு பார்த்தோம்னா பூண்டு எதனோட சேர்த்து சாப்பிட்டா நமக்கு பலன் அதிகம்? தேனோட, அது பூண்டு தேனூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடுறது, பூண்டு மற்றும் மிளகு பொடி, உப்பு 3ம் சேர்த்து சாப்பிடுறது, இது எல்லாமே ஒவ்வொரு கண்டிஷனுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதுதான். அப்படி இருக்கும்போது இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு, சுகர் லெவல் அதிகமா இருக்கு, ஸோ வெயிட் இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ உடல் பருமனும் நமக்கு அதிகமா இருக்குன்னா எந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடலான்றது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதனோட இந்த பூண்டை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ இந்த பூண்டை எப்படி பயன்படுத்தலாம்னா, அசிடிட்டி இருக்கவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். மற்றபடி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு, எனக்கு உடல் எடை, உடல் பருமன் இதுவுமே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு இந்த பாதிப்பு உடல்ல ஏற்படுது. சரி, இந்த ஒரு பூண்டோட ஒரு பல் தினம்தோறும் நம்ம பச்சையாக சாப்பிட்டு எப்படி கொலஸ்ட்ராலை விரட்டலாம், நம்மளுடைய உடல் எடையை எப்படி குறைக்கலாம், இதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரி, இந்த ஒரு பல் பூண்டு தினம்தோறும் காலையில உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு பல் பூண்டு வாயில போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் வாயில விட்டுறணும். ஸோ அப்ப அந்த எண்ணெயோடு சேர்த்து இதை நல்லா நம்ம மென்னுகிட்டே வரணும். ஸோ எண்ணெயோடு சேர்த்து மென்று எண்ணெயோடய அதை உள்ளுக்கு விழுக்கிடணும். ஸோ இந்த மாதிரி விழுங்கும் போது சின்ன பல்லா இருந்தா 2, ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 1 போதும். ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் வாயில விட்டுறணும். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ், வெரி எஃபெக்டிவ். ஸோ எதற்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும், அதுக்கப்புறம் பிளட் பியூரிஃபை ஆகிறதுக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தினம்தோறும் காலையில கண்டிப்பாக இது வேக வச்சுலாம் சாப்பிடக்கூடாது. பச்சையா சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள், முக்கியமாக நமக்கு சல்ஃபர், முக்கியமாக இது நமக்கு பல நோய்கள்ல இருந்து குணம் தரக்கூடிய சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இதை எத்தனை நாட்களுக்கு சாப்பிடலாம்? ஒரு 21 நாட்கள் போதும். ஸோ அதற்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூண்டு காலையில வெளியில வெறும் வயிற்றுல நம்ம எடுத்துக்கும் பொழுது, நல்லெண்ணெயோடு சேர்ந்து எடுத்துக்கும் பொழுது, அதுவும் முக்கியமாக உணவுக்கு முன் நம்ம எடுத்துக்கும் போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். உடல் வலிமையாகுது, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. ஸோ நம்ம பிரிஸ்கா இருக்கலாம். நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது பயன்படுது. சித்த மருத்துவத்துல பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், இந்த கார்லிக், இதுல பூண்டு லேகியம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ இது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், மலச்சிக்கல் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இந்த பூண்டு லேகியம் காலை மற்றும் இரவு 2 வேளையும் ஒரு 1/2 ஸ்பூன் காலையிலும் இரவும் நம்ம சாப்பிட்டுட்டே வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, மொத்தம் நமக்கு கிளியர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உணவிலும் அடிக்கடி நம்ம பூண்டு சேர்த்துக்கிறதோ
இல்ல பூண்டு துவையல் மாதிரி செய்து சாப்பிடுறதோ, சுட்டு சாப்பிடுறதோ, பால்ல வேக வச்சு ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. ஸோ எந்த வடிவில் இருந்தாலும் பூண்டு நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுவே தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா, தைராய்டு நம்ம விழுங்கும் போதே தெரியும். தைராய்டு கிளாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங்கா முன்னோக்கி வந்திருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சொன்ன மாதிரி பூண்டு பயன்படுத்தலாம். இல்ல வாரம் 1 அல்லது 2 முறை பூண்டு மற்றும் சுக்கு இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி 10 மாதிரி எடுத்து நம்ம த்ரோட்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பல் பூண்டு தினந்தோறும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும்னா, ஸோ இத்தனை வழிமுறைகள், இத்தனை கஷ்டங்களும் இருக்கு. இதனோடு சேர்த்து சில மூலிகைகள் என்ன சேர்த்து சாப்பிடலாம், உடலுக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு பூண்டோடு சேர்த்து வேற என்ன மூலிகை சாப்பிடலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூண்டோட சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 கடுக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் கிராம்பு பயன்படுத்தணும். அதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏலக்காய். ஸோ இது 3மே நம்ம வந்து பூண்டோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த 3 பொடியும் ஒரு பல் பூண்டோட சேர்த்து நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு வரும்போதோ, இல்ல வெற்றிலைக்குள்ள ஒரு பல் பூண்டோ, இல்ல மற்ற 3 மூலிகைகளும் வைத்து நல்லா மடிச்சு சாப்பிடும் போதோ உடல்ல இருக்கக்கூடிய கபம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பல் பூண்டு நம்ம எடுக்கிறதுனால நிறைய பலன்கள் இன்னும் நிறையவே இருக்கு. ஸோ இது வந்து நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும், இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதய பிரச்சனையே வராமல் இருப்பதற்கும் இதை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட 21 நாட்கள் இது நம்ம பயன்படுத்தும் போது நல்ல டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவுல ஒரு பல் பூண்டு தினம்தோறும் நம்ம பயன்படுத்தும் பொழுது என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.